நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்து உங்ககிட்ட ஒரு 1 crore இருந்ததுன்னா, நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா? இல்லன்னா மல்டிபிள் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா? அப்படின்றதுக்கான ஆன்ஸர இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க சிங்கிள் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஒரு நல்ல லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டிய வாங்கலாம். பட் ரெண்டல் ஈல்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்கும். இதுல ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போட்ட எல்லா அமௌண்ட்டும் ஒரே ப்ராப்பர்ட்டில லாக் ஆயிருக்கும். நீங்க இந்த 1 crore மல்டிபிள் ப்ராப்பர்ட்டில 1 ஆர் 2 ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணும்போது, உங்களுக்கு அமௌண்ட் டைவர்சிஃபை ஆகும். இதே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு அமௌண்ட்ட ஒரே ஸ்டாக்ல போட்டீங்கன்னா, அது ரிஸ்க் அதிகம். இதே நீங்க டைவர்சிஃபை பண்ணி போடும்போது, ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ குடுக்கும். அதே கான்செப்ட்ட தான் நீங்க இங்கேயும் யூஸ் பண்ணணும். ரியல் எஸ்டேட்லயும் நீங்க மல்டிபிள் லொகேஷன்ல ஆஸ் எ இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ணும்போது, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல எது பெட்டர் ஆப்ஷன்றது. நீங்க ஒரு என்ஆர்ஐ இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, எங்க ஹவுஸ் அண்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வச்சிருக்கோம்.